சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓரமாக அழுகிக் கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன். எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் என்று நறும் திறமைகள் பெற்ற பல பேர் திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எது இல்லை என்று கேட்டால், கதாசிரியன் என்ற ஜாதியை கொன்றது யார்? திரைக்கதை என்று ஒரு ஜாதி இருந்ததே, அவர்களை வழித்து எடுத்தது யார்? வசனகர்த்தா என்று ஓர் இனம் இருந்ததே, அவனை மழித்து வெளியேற்றியது யார்? ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதை ஆசிரியன், திரைக்கதை ஆசிரியன், வசனகர்த்தா, துணை இயக்குனர், இயக்குனர் என்று பலதரப்பட்ட 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்படுவது ஒரு சினிமா. இந்த 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா, செழுமைப்படுத்தப்பட்ட சினிமா, அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா, ஆனால் 10 மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இன்று தோல்வி அடைவதற்கு காரணம் தமிழர்கள் திரை உலகில் திரை அரங்கத்திற்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது.